நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெண்முரசு இந்திரநீலம் அத்தியாயம் 78. தோரண வாயிலின் பெரு நிழல் நான் இழுத்து வளைக்கப்பட்ட அம்பு போல் மணலில் விழுந்து கிடந்தது. அதன் மேல் ஏறி மற்போருக்கு காலூன்றி நிற்கும் வீரன் என தெரிந்த அணித்தூண்களின் நடுவே புகுந்தது வணிக வண்டிகளின் நிறை. திருஷ்டத்யும்னன் அவன் அறியாமல் கை கடிவாளத்தை இழுக்க புரவி விரைவழிவதை உணர்ந்தான். திரும்பி நோக்கிய போது சாத்தியகியின் புரவியும் அவ்வண்ணமே விரைவழிவதைக் கண்டு, யாதவரே, நாம் விரும்பாததை நமது முகங்கள் வெளிக்காட்ட வேண்டியதில்லை என்றான். திருஷ்டத்யும்னனின் விழிகளை தவிர்த்த சாத்தியகி ஆம் என்றான். ஆனால் அவன் முகம் தாழ முடியாத வலி எழுந்தது போல் இழுபட்டு இதழ்கள் கோணலாக இருந்தன. யாதவரே, இந்நகருக்கு நாம் காவல் வீரர்கள் மட்டுமே. மண்ணின் களியாட்டம் எதிலும் காவலனுக்கு பங்கில்லை என்றோ ஒரு நாள் அதற்காக குருதி சிந்துவது மட்டுமே அவனுக்கு இருக்கும் உரிமை. அவனுடைய பிழைகளையும் வீழ்ச்சிகளையும் எல்லாம் அக்குருதி ஈடு செய்துவிடும் என்றான் திருஷ்டத்யும்னன். ஆம் என்று சாத்தியகி புன்முறுவல் செய்தான். அச்சிரிப்பு சற்றும் தெரியாமல் சற்றே கலங்கியது போல் இருந்தன அவன் விழிகள். தோரண வாயிலை அணுகி அதன் நிழலை நோக்கி சென்றபோது அச்சம் கொண்டது போல தன் உடல் மெய்ப்பு கொண்டிருப்பதே திருஷ்டத்யும்னன் உணர்ந்தான். எத்திசையில் இருந்தும் நஞ்சு நா கொண்ட அம்பு ஒன்று வந்து தைக்கக்கூடுமென முதுகுத்தோல் விதிர்த்து காத்திருந்தது. பிற நிழலின் எல்லையை கடந்து உள்ளே சென்றபோது அதன் குளிர்ந்த பேரெடை தோல் எலும்பை அழுத்தி முறிக்க முயன்றது. மறுபக்கம் சென்ற பின் திரும்பி உள்ளே வந்த சாத்தியகியை நோக்கிய போது நிழல் அவனை இரண்டாக வெட்டி தனி துண்டுகளாக உள்ளே அனுப்புவதை கண்டான். புன்னகையுடன், நிழலின் எடை என்றான் திருஷ்டத்யும்னன். அவன் சொன்னதை முற்றிலும் உணர்ந்து கொண்டு புன்னகைத்து, ஆம், வின் சொடுக்கும் சாட்டை என்றான் சாத்தியகி. சில தருணங்களில் வாழ்நிழலின் கூர்மையை நாம் உணர முடியும் யாதவரே என்றான் திருஷ்டத்யும்னன். சாத்தியகி பெருமூச்சு விட்டான். ஆனால் தோரண வாயிலை கடந்த அரச பெருவீதியில் நுழைந்து கோட்டை முகப்பை நோக்கி சென்றபோது தன் உடலில் இருந்த இறுக்கம் மெல்ல அவிழ்ந்து உள்ளமும் எளிதாவதை திருஷ்டத்யும்னன் உணர்ந்தான். இறுக முறுக்கிய கரவு பொறிகள் போல நிரம்பியிருந்த ஒவ்வொரு சொல்லும் புரிய விழுந்து பிடி நெகிழ்ந்து உதிர்ந்து மறைய கனிகள் விடுபட்ட கிளை என உள்ளம் எழுந்தது. அதன் இலைகள் காற்றில் ஆடின. சுஃப்ரையின் நினைவு வந்தது. அவளுடைய நீண்ட நீர்படல விழிகள், ஒளிவிடும் மென்மையான கொழுங்கண்ணங்கள், சிறு மூக்கு நுனியில் மையம் கொண்ட வட்டமுகம். அவன் திரும்பி சாத்தியகியிடம், நான் இப்போது எதை எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று தங்களால் சொல்ல முடியுமா என்றான். சாத்தியகியின் கண்களில் முதல் முறையாக சிரிப்பொன்று வந்தது. சிறிய சிரிக்கும் விழிகள், விரிந்த வட்டமுகம் என்றான். திருஷ்டத்யும்னன் உரக்க நகைத்து, குமிழ் உதடுகள் என்றான். ஆம் என்றான் சாத்தியகி. சாத்தியகியும் எளிதாகி கொண்டிருப்பதை திருஷ்டத்யும்னன் உணர்ந்தான். எவ்வண்ணம் என்று அறியேன். இக்கட்டுகளில் நான் அவளை நினைப்பதில்லை. அது விலகிச் சென்று என் உள்ளமும் உடலும் எளிதாகும் போது அவளை மட்டுமே நினைத்து கொண்டிருக்கிறேன் என்றான். இக்கட்டுகளில் உங்கள் ஆளுள்ளம் தன்னை அறியாது அவளை தெரிவு செய்கிறது. அதை கொண்டு இக்கட்டுகளை நிகர் செய்து கொள்கிறது. பின்னரே உங்கள் அலையுள்ளம் அதை அறிகிறது என்றான் சாத்தியகி. அப்படி தங்களுக்குள் எழும் முகம் ஒன்றில்லையா யாதவரே என்றான் திருஷ்டத்யும்னன். உள்ளது, அந்த முகத்தையே இப்போது எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்றான் சாத்தியகி. திருஷ்டத்யும்னன் நோக்க, நீல முகம் என்றான். திருஷ்டத்யும்னன் உரக்க நகைத்து, ஆம், அதை நான் எதிர்பார்த்திருக்க வேண்டும் என்றான். பிரிதொன்றில்லை பாஞ்சாலரே, இப்பிறவியில் அவ்வொரு முகம் மட்டுமே என்றான். பின்பு, இன்று அதன் முன் எப்படி சென்று நிற்பேன் என்ற எண்ணமே தோரண வாயில் வரை என்னை அழுத்தியது. உள்ளே நுழைந்த மறுகணம் ஓர் எண்ணம் வந்தது. அவர் அறியாத எதையாவது என்னுள்ளே வைத்திருந்தேன் என்றால் அல்லவா நான் அஞ்சி தயங்க வேண்டும்? அவர் அறியாத எதுவும் இங்கில்லை. ஆடையின்றி அகத்தை கொண்டு நிறுத்தும் ஆலயம் முகப்பு அவர் விழிகள். அன்னை முன் மலம் பரவிய உடலுடன் சென்று நிற்காத மைந்தருண்டா என்ன? என் இருள்களும் இழிவுகளும் மேலும் துலங்கட்டும். அவ்விடுதலை என்னை மேலும் ஆற்றல் கொண்டவனாக்கும் என்றான் பெருமூச்சுடன்.
அவ்வெண்ணம் எழுந்ததுமே என் உள்ளம் மலர்ந்து விட்டது. இனியதொரு நிகழ்வுக்காக சென்று கொண்டிருப்பவனாக உணர்கிறேன். அவர் முன் நின்ற பின் காலையில் முதற் சிறகு விரித்து எழும் பறவை என என்னை அறிவேன் என்றான். திருஷ்டத்யும்னன் நானும் என்றான். பின்பு நகைத்தபடி, உண்மைதான், நீர் உரைக்கும் போது நானும் உணர்கிறேன். எங்கேனும் ஒரு விழிமுகப்பில் முற்றிலும் ஆடையின்றி என் உள்ளத்தை விரிக்க முடியும் என்றால் அது சுஃப்ரையிடம் மட்டுமே. எனக்கு அவள் முதற் பொருள் எனப்படுவது அதனால்தான் என்றான். சாத்தியகி, மற்ற நாட்டு அரசியை மணப்பது குறித்து என்ன முடிவு எடுத்துள்ளீர் என்றான். திருஷ்டத்யும்னன் அதை பற்றி பேசத்தான் அக்ரூரரை நாடி சென்றேன். அதை எவ்வண்ணமோ அவரும் உணர்ந்திருக்கக்கூடும். கோசல நாட்டு அரசியை இளைய யாதவர் கொண்ட கதையை விரித்துரைத்தார். அதில் எனக்கான விடை இருந்தது என்றான். சாத்தியகி என்ன என்பது போல் நோக்கினான். நான் அரச குலத்தவன். அரச மகள் ஒருத்தியை மணக்கையிலேயே அரசர் நடுவே எனது மனம் பொருள் உள்ளதாகிறது. பெரும் புகழ் துவாரகையின் தலைவரால் மணக்கப்பட்டும் கூட காளிந்தி அரசியாகவில்லை. எளிய மீனவ பெண்ணாகவே இங்குள்ளோர் அனைவராலும் பார்க்கப்படுகிறார். என் தோள் சேர்வதனால் சுப்ரை தன் குலத்தை இழப்பதில்லை. விரலியும் பரத்தையுமாகவே அவள் பார்க்கப்படுவாள். சாத்தியகி ஒன்றும் சொல்லவில்லை. அவனுக்கு அச்சொற்கள் பொருள்படவில்லை என்று தோன்றியது. என்றோ ஒரு நாள் எங்கோ ஒரு மண்ணை ஆள வேண்டுமென்ற விழைவுதான் என்னை சத்திரியனாக்குகிறது. அவ்விழைவுக்கு உகந்தவள் சல்லியரின் மகளே. மத்ரம் என்னும் நட்பு நாடு எனக்கு தேவை. அவர் அளிக்கும் மகட்செல்வம் எனக்கு மட்டுமென உடனிருந்தாக வேண்டும். என்றாவது களம் புகுந்தால் சல்லியரின் திறன்மிக்க வாழ் எனக்கு துணை வரவும் வேண்டும் என்று திருஷ்டத்யும்னன் தொடர்ந்தான். சாத்தியகி, இத்தனை தெளிவான சொற்களில் இம்முடிவை சொல்வது நிறைவளிக்கிறது பாஞ்சாலரே. இனி ஒன்றும் எண்ணுவதற்கில்லை என்றான். ஆம், இன்றே நான் எந்தைக்கு மறுவோலை அனுப்பவிருக்கிறேன் என்றான் திருஷ்டத்யும்னன். கோட்டை வாயிலை கடந்து நகர் நடுவே வளைந்து சென்ற பெரும் பாதையின் முதற்புரியில் அவர்களின் புறவிகள் சீரான குளம்படி தாளத்துடன் மேலேறின. சாத்தியகி, ஒவ்வொன்றும் இத்தனை தெளிவாக எப்போதும் இருந்ததில்லை. ஒவ்வொரு எண்ணமும் முழுமை கொண்ட சொற்களால் ஆனதாக உள்ளது. உயர் அழுத்த நெருக்கடி ஒன்றுக்கு பின்னரே இத்தெளிவு கைகூடும் போலும் என்றான். திருஷ்டத்யும்னன் நானும் அதையே எண்ணினேன் என்றான். சாத்தியகியின் புறவியின் நிழல் தன் புறவியின் நிழலுடன் இணைந்து ஒன்றாவதை திருஷ்டத்யும்னன் கண்டான். 8 கால்கள் கொண்ட பெரிய பூச்சி போல 2 தலைகளுடன் சென்றது அது. அரச பெரும் பாதையின் 8வது வளைவில் துவாரகையின் துணைப்படை தலைவன் விஜயவர்மன் தன் கரும்புறவியில் விரைந்து வருவதை திருஷ்டத்யும்னன் கண்டான். அதில் இயல்புக்கு மாறான ஏதுமில்லை என்ற போதிலும் முதற் கணத்திலேயே அவன் தன்னை நோக்கி வருவதை அகம் உணர்ந்ததெப்படி என்று வியந்தான். புறவியின் கடிவாளத்தை இழுத்தபடி காத்து நின்ற போது அவ்வெண்ணத்தையே சாத்தியகியும் அடைந்திருப்பதை அவன் தன் புறவியை இழுத்து நிறுத்தியதிலிருந்து தெரிந்தது. விஜயவர்மன் அவர்களை பார்த்த பின் விரைவிழந்தான். அவனது புறவியின் குளம்புகள் பாடல் தேய்ந்த நிலையில் கிணைப்பறை மேல் தட்டி அமையும் விரல்கள் போல தரையில் பாவிய கருங்கல் பாளங்கள் மீது விழுந்தன. அருகே வந்து கடிவாளத்தை இழுத்து புறவியை சாற்றே பக்கவாட்டில் திருப்பி அவர்களை நோக்கி தலை வணங்கினான். பாஞ்சாலரையும் யாதவரையும் வணங்குகிறேன். தங்களுக்கென அரசர் அளித்த ஓலையுடன் வந்திருக்கிறேன். யார் என்று சுருங்கிய கண்களுடன் திருஷ்டத்யும்னன் கேட்ட மறுகணமே என்ன அறிவற்ற வினா இது என்று எண்ணிக்கொண்டான். இளைய யாதவர் இந்த ஓலையை தங்களிடம் அளிக்க சொன்னார். திருஷ்டத்யும்னன் என்னிடமா யாதவரிடமா என்றான். நீங்கள் இருவரும் சேர்ந்து தோரண வாயிலுக்குள் நுழைவீர்கள். அப்போது இதை அளிக்கும்படி எனக்கு ஆணை என்றான் விஜயவர்மன். உயிர் பிரியும் கணம் என விரைப்பு கொண்டு கடிவாளத்தை இழுத்த தன் கையை உணர்ந்து உடனே உள்ளத்தின் அனைத்து பிடிகளையும் விட்டு உடலை தளர்த்தியபடி எப்போது இதை சொன்னார் என்றான். இன்று புலரியில் என்றான் விஜயவர்மன். 3 நாழிகைக்கு முன்பு என்று மீண்டும் சேர்த்து கொண்டான். திருஷ்டத்யும்னன் சொல்லின்றி கை நீட்டி அந்த ஓலையை பெற்று கொண்டான். விஜயவர்மன் தலை வணங்கி தயங்க, நன்று விஜயவர்மரே என்றான் சாத்தியகி. விஜயவர்மன் சாத்தியகியை நோக்கி புன்னகைத்துவிட்டு புறவியை திருப்பி கொண்டு சென்றான். கையில் ஓலையுடன் திருஷ்டத்யும்னன் சாத்தியகியை நோக்கினான். சாத்தியகி,
3 நாழிகைக்கு முன்பு என்றால் என்றான். அப்போது தாங்கள் என்னை சந்தித்திருக்கவே இல்லை. திருஷ்டத்யும்னன், பறக்கும் புல்லுக்கு 10 முழம் முன்பு என்று பழஞ்சொல் உண்டு. கூட்டிலிருந்து கிளம்புவதற்கு முன்பே அம்பு கிளம்பி இருக்கிறது. ஆனால் அதில் வியப்பதற்கொன்றும் இல்லை அல்லவா என்றான். சாத்தியகியும் புன்னகைத்து ஆம் என்றான். திருஷ்டத்யும்னன் ஓலை அடங்கிய மூங்கில் குழல் வலது ஓரத்தில் மூடப்பட்டிருந்த மெழுகு பூச்சை கையால் நெகிழ்த்தி மரத்தாலான அதன் மூடியை திருகி வெளியே எடுத்தான். உள்ளே சுருளாக இருக்கப்பட்ட மெல்லிய தாலியோலை இருந்தது. அதை எடுத்து விரல்களால் நீவி பற்றி கொண்டான். நாணம் கொண்ட இளம்பெண்ணென அது தன்னை சுருட்டி கொண்டது. திருஷ்டத்யும்னன் கடிவாளத்தை விட்டுவிட்டு 2 கைகளாலும் 2 நுனிகளையும் பற்றி அதை படித்தான். பாஞ்சாலரே, வஞ்சத்திற்கு தண்டமென்ன என்று அறிவீர். சதுக்கபூதம் நின்றிருக்கும் நகர் மையத்தில் அதை நிறைவேற்றும்படி அரசாணை. இளைய யாதவர் அரச முத்திரை அதில் இருந்தது. மீண்டும் ஒரு முறை அச்சொற்களை படித்த பின் அவன் கையை விட விரைந்து சுருண்ட அட்டையென ஆயிற்று ஓலை. சாத்தியகி அவனை நோக்கியபடி வெளிநாட்டி இழுத்த கடிவாளம் இடக்கையில் நின்றிருக்க, வலக்கை உடைவாளை தொட்டது போல் விழுந்திருக்க புறவியில் அமர்ந்திருந்தான். திருஷ்டத்யும்னன் அந்த ஓலையை அவனிடம் நீட்டினான். வேண்டியதில்லை என்றான் சாத்தியகி. ஏன் என்றான். என்னை சிறைப்பிடித்து கொண்டு தோரண வாயிலில் நீங்கள் நுழைவீர்கள் என்று அறிந்தவர் எதை ஆணையிட்டிருப்பார் என்று எளிதில் உய்த்துணர முடியும் என்ற சாத்தியகி, பாஞ்சாலரே, இளைய யாதவர் முறைமைசார் தண்டத்திற்கு ஆணையிட்டிருந்தார் என்றால் அதை நிறைவேற்றுவது உங்கள் கடமை என்றான். திருஷ்டத்யும்னன் சில கணங்கள் சாத்தியகியை நோக்கிவிட்டு பெரும் மூச்சுடன் விழித்திருப்பி சுழன்றேறி சென்ற பாதையின் மறு எல்லையில் விழுந்து கிடந்த மாளிகையின் நிழல் ஒன்றை நோக்கினான். அதன் உச்சியில் இருந்த கொடி சிறகருந்து கீழே விழுந்த வௌவால் என துடித்து கொண்டிருந்தது. அதையே நோக்கியபடி, அவ்வாணையை நான் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை யாதவரே என்றான். சாத்தியகி ஏதோ சொல்ல வர கை அமர்த்தி, இப்புவியில் எந்த நெறியையும் விட எத்தெய்வத்தின் ஆணையையும் விட இன்று தாங்கள் இந்நகரில் கழுவேற்றப்படுவீர்கள் என்றால் அருகே பிரிதொரு கழுவில் அமர்ந்திருப்பதை மட்டுமே என் கடமை என கொள்வேன் என்றான். சாத்தியகியின் உளம் கொண்ட அதிர்வை அவன் புறவியில் எழுந்த அசைவே காட்டியது. குளம்படிகள் ஒலிக்க அருகே வந்து, பாஞ்சாலரே என்றான். கை நீட்டி அவன் கையை பற்றி கொண்டு, யாதவரே, இத்தருணத்தில் நாம் அடைந்த தெளிவை போல பிரிது எப்போதும் அடைந்ததில்லை. எண்ணுவதற்கோ மாற்று கணிப்பதற்கோ ஏதுமில்லை என்றான் திருஷ்டத்யும்னன். என்ன செய்யவிருக்கிறீர்கள் என்றான் சாத்தியகி. இளைய யாதவரிடம் சென்று நிற்கப் போகிறேன். அவர் விழிகளை நோக்கி இதுவே என் முடிவென அறிவிப்பேன். அவர் அளிக்கும் தண்டம் எதுவாக இருப்பினும் அதன் முன் தலைபணிவேன் என்றான் திருஷ்டத்யும்னன். சாத்தியகி, அவ்வண்ணமெனில் தயங்க வேண்டியதில்லை, கிளம்புவோம் என்றான். இல்லை, இது என் உளச்சான்றின் மொழி என்றான் திருஷ்டத்யும்னன். இதை சதுக்கபூதத்தின் விழி முன் நின்றுதான் நான் சொல்ல வேண்டும். சொல் காக்கும் ஆற்றல் கொண்டது அத்தென்னக தெய்வம். அதன் கையில் உள்ள உழலைத்தடியும் பாசச்சுருளும் முடிவு செய்யட்டும் பிழை என்ன அறமென்ன என்று. சாத்தியகி, ஓலையில் சதுக்கபூதம் பற்றி அவர் சொல்லியிருக்கிறாரா என்றான். ஆம் என்றான் திருஷ்டத்யும்னன். நாம் நேற்றிரவு அங்கு பேசியதை அறிந்திருக்கிறார் என்றான் சாத்தியகி. அவர் அறியாத ஒன்று இந்நகரில் இல்லை. திருஷ்டத்யும்னன் உரக்க சிரித்து, யார் கண்டது? அல்லும் பகலும் என 2 பெரும் பூதங்களாக சொல்லுக்கு உறுதி தேர்ந்து இங்கெழுந்து நின்றிருப்பதும் அவர்தானோ என்னவோ என்றான். இருவரும் சிரித்தபடியே புறவிகளில் விரைந்தனர். அணுக்க பாதையில் விரைந்து 3 வளைவுகளை கடந்து நாளங்காடியின் நெரிசலான தெருவுக்குள் நுழைந்தனர். இளம் புலரியிலேயே அங்காடி விழித்தெழுந்து விட்டிருந்தது. வெயில் ஏற ஏற அங்கு வியர்வை வழியும் உடல்களுடன் வணிகரும் பொருள் கொள்ள வந்தவரும் பொதி சுமக்கும் ஊழியரும் சிறு வண்டிகளை இழுத்த அத்திரிகளும் கழுதைகளும் சிற்றுணவு தேடி சுற்றி வந்த நாய்களும் என உயிர் அசைவுகள் நிறைந்திருந்தன. திருஷ்டத்யும்னன், வழிவிடுங்கள் என்று உரக்க கூவி ஒருவரை ஒருவர் தோள் முட்டி மாறி மாறி கூச்சலிட்டு வழி நிறைந்திருந்த மக்களை விலக்கிய வண்ணம் அனைத்து கடைகளும் திறந்து தென்னகத்து சங்கும் நறுஞ்சுண்ணமும் அகிலும் பொற்குவை என மஞ்சளும் மென்மணம் எழுந்த சுக்கும் கொம்பிலும் தந்தங்களிலும் வெண் பளிங்கிலும் செதுக்கப்பட்ட அருங்கலை பொருட்களும் பருத்தி ஆடைகளும் குவிக்கப்பட்டிருந்தன.
சிறு செப்புகளில் கோரோசனையும் புணுகும் சவ்வாதும் விற்ற நறு வணிகர்களின் கடைகளை மூக்கால் கடந்து சென்றனர். தங்கள் குடிமுத்திரை கொண்டு கொடிகள் பறக்க அருகே அமர்ந்திருந்த வணிகர்கள் உறக்க கை தூக்கி பொருள் கொள்ள வந்தவர்களை அழைத்தனர். தீரா குலப்பூசலின் உச்சியில் இருப்பவர்கள் போல விலை பேசி பூசலிட்டனர். ஏதோ ஒரு மாயக்கணத்தில் பூசல் முழுமையுற இரு தரப்பினரும் புன்னகைத்து பிரிதொரு மொழியில் பேசத் தொடங்கினர். விற்கப்பட்டதுமே பொருள் அதன் மேலிருந்த விழிகளை எழுந்து மண்ணில் வந்து விழுந்தது. வணிகர்கள் அவற்றை எடுத்து இலைகளாலும் கமுகுப்பாளைகளாலும் பனையோலைகளாலும் பொதியத் தொடங்கினர். தென்னகத்து நெடும்பனையின் ஓலையாலும் நாராலும் செய்யப்பட்ட வலுவான பொதிப்பெட்டிகள் இளநீலம், இலை பச்சை, செம்மண் நிறங்களில் இருந்தன. திருஷ்டத்யும்னனிடம் சாத்தியகி, இவர்களின் கரும்பனை பாதாளத்திலிருந்து எழுந்து வந்த பெருநாகம் ஒன்று உடல் கொண்டது என்கிறார்கள். அம்மரத்தை பார்க்கையில் அது உண்மை என்று உணர்வோம். இவர்களுக்கு கள்ளும் இனிப்பும் காயும் கனியும் கிழங்கும் பாயும் பெட்டியும் கூரையும் தூணும் நாரும் என அனைத்துமாக ஆகும் ஒற்றை மரம் அது என்றான். இவர்கள் எழுதுவது இந்த பனையோலையில்தான். அது தாலியோலைகளைப் போல மென்மையானது அல்ல. வாழ்தகடுகளுக்கு நிகரான உறுதி கொண்டது. ஒரு முறை எழுதப்பட்ட சுவடி 3 தலைமுறைகளை காணும் என்கிறார்கள் என்றான். எழுது பொருளாக ஆக்கப்பட்ட பொருள்களை விற்கும் கடையொன்றை சுட்டி காட்டி, எங்கும் பிறவி நூல்கள் குறிப்பதற்கு தென்னகத்து நெடும்பனையின் ஓலையையே விரும்புகிறார்கள் என்றான். கையளவு நீளத்தில் தரிக்கப்பட்டு நிழலில் உலர்த்தி கற்சக்கரத்தால் உருட்டி சீரமைக்கப்பட்ட சீரான சுவடிகள் பித்தளை தகடுகளாக மின்னின. தீயால் சுட்டு துளையிட்டு அதில் செம்பட்டு நூல் கோத்து நூலாக்கி இருந்தனர். எழுதப்பட்ட சுவடிகள் ஓரங்களில் மஞ்சளும் சுண்ணமும் கலந்து செங்குழம்பு பூசப்பட்டு மஞ்சள் பட்டு நூலால் சுற்றி கட்டி அடுக்கப்பட்டிருந்தன. அவற்றில் எழுதுவதற்கான கூர்முனை கொண்ட எழுத்தாணிகள் நாகத்தலையும் அறிமுகத்தலையும் ஆலிலை தலையும் கொண்டு அருகே குவிக்கப்பட்டிருந்தன. திருஷ்டத்யும்னன் சாத்தியகியை நோக்கி புன்னகைத்து, இளமையிலேயே ஏடும் எழுத்தாணியும் எனக்கு உளமொவ்வாதவையாகவே இருந்தன. ஏனென்று இப்போது நினைவுறுகிறேன். அன்னை மடியில் நான் அமர்ந்திருந்த வயதில் முதுகணியர் ஒருவர் மெல்லிய ஓலையை எழுது பலகையில் வைத்து நீவி 4 விரலால் இறுக பற்றிய கூர் எழுத்தாணியால் அதில் எழுதுவதை கண்டேன். அது ஒரு வதை என்று தோன்றியது. அந்த ஓலை குருதி வழிய உடல் நெளிப்பது போல. ஓலைக்கு வலிக்கும் என்று நான் அழுதேன் என்று செவிலியர் நெடுங்காலம் சொல்லி சிரிப்பதுண்டு. முதுகணியர் சிரித்து கொண்டே தொடர்ந்து எழுத நான் எழுந்து சென்று என் களிப்பாவை ஒன்றை தூக்கி அவர் தலையில் அடித்தேன். அந்த ஓலையை அவர் கொள்கிறார் என்று கண்ணீர் விட்டு அழுதேன். பின்னர் செவிலியும் சேடியும் நகையாட்டு வழியாக அந்நிகழ்வை என் நெஞ்சில் ஆழ நாட்டினர். இளம் குருகுல கல்விக்கு சென்ற போது ஏடு தொட்டெடுத்து பீடத்தில் வைத்து என்னை மடியமர்த்தி முதலாசிரியர் எழுத்தாணியை என் கையில் அளித்த போது 2 கையின் விரல்களையும் இறுக பற்றியபடி எழுத மாட்டேன் என்று சொல்லி அழுதேன். 2 கால்களையும் உதறி எழ முயன்றேன். முதல் எழுத்தை மட்டும் என்னை எழுதச் செய்வதற்குள் 1 நாழிகை நேரமாகியது என்றார்கள். பின்னரும் எழுத்தாணியால் ஏட்டில் எழுதுவது என் தோளின் மேல் வாளால் கீறிக்கொள்வது போன்ற உணர்வையே அளித்தது. இன்றும் ஓலைகள் என்னை அச்சுறுத்துகின்றன என்றான் திருஷ்டத்யும்னன். யாதவரே, மானுட எண்ணங்கள் நீரலைகள் போன்றவை. ஒவ்வொரு கணமும் அவை நிகழ்ந்து கொண்டிருப்பதே அவற்றின் அழகு. நீரலைகளை நோக்கி கல்லில் செதுக்கி வைப்பது போன்றது எழுத்து. அது அலை அல்ல, மானுட அச்சத்தின் சான்று. மானுடனின் அச்சத்தின் சான்று மட்டுமே. நிலையின்மை என எங்கு நிறைந்துள்ள அனைத்தையும் சொல்லாலும் விழியாலும் தொட்டு நிலைத்தவை என ஆக்க முயல்கிறது மானுட அச்சம். நிலையற்று விரிந்திருக்கும் இப்பெருவெளியே உண்மை. அதை தன் இருண்ட சிற்றாலயத்தில் ஒரு கற்சிலையாக நாட்ட விழைகிறார்கள். இச்சுவடிகளில் பதிந்திருக்கும் ஒவ்வொரு எழுத்தும் ஒரு தெய்வம். கல்லில் கட்டுண்டு விழி பதைத்து நிற்கும் தெய்வம் என்றான் திருஷ்டத்யும்னன். சாத்தியகி திருஷ்டத்யும்னனின் அந்த சொற்பெருக்கை முழுக்க உள்வாங்காதவன் போல விழிகளால் கேட்டுக்கொண்டு தொடர்ந்து வந்தான். எத்தனை சொற்கள்! ஒரு பெருநகரத்தில் 1 நாழிகைக்குள் எழுதி குவிக்கப்படும் ஏடுகள் எத்தனை ஆயிரம்! சுங்கம், வணிகம், அரசாணைகள், காவியங்கள், கடிதங்கள், கருவூல கணக்குகள் இவ்வனைத்தும் என்றும் அழியாதவை என்று மானுடர் எண்ணிக்கொள்கிறார்கள். அவை எக்காலமெனும் பெரும் பெருக்கில் வெவ்வேறு எழுத்துக்களே. சாலையின் மறுபக்கம் ஒற்றை நோக்கில் எழுந்து தெரிந்த நாளங்காடி பூதத்தின் சதுக்கத்தில்
சிறு குழுக்களாக வணிகர்கள் சூழ்ந்து நின்றிருந்தனர். ஒவ்வொரு குழுவாக எழுதப்பட்ட வணிக ஓலையுடன் சென்று அதன் காலடியில் நின்றனர். காலை வெயில் விழுந்திருந்த பூதத்தின் பேருடல் உரை உருவி எழுந்த வாழ் என மின்னிக் கொண்டிருந்தது. அதன் கால் நகங்கள் ஒவ்வொன்றும் ஒரு செம்பு குவளை, சிறு மண்டைகளால் ஆன பெருங்கழல். கால்களுக்கு நடுவே இருந்த சிறிய பீடத்தில் மலரும் செந்தூரமும் கைப்பிடி மண்ணும் அரிசியும் சிறு குவளை நீரும் கொண்ட தாளத்தில் எழுதப்பட்ட சாத்தோலையை வைத்து அதை எழுதியவரும் அளிப்பவரும் பெறுபவரும் அருகே நின்று வணங்கினர். பின்னர் ஓலையை எடுத்து சென்னியிலும் விழியிலும் நெஞ்சிலும் வைத்து சொல்லளிப்பவர் பெறுபவருக்கு நீட்டினார். அவர் அதை வாங்கி தன் நெஞ்சிலும் விழியிலும் தலையிலுமாக வைத்து கொண்டார். இருவரும் மும்முறை தலை வணங்கி புறம் காட்டாமல் விலகினர். அங்கே இந்த ஓலையை நானும் வைக்கப் போகிறேன் என்றான் திருஷ்டத்யும்னன். இது நாம் எழுதிய ஓலை அல்ல என்றான் சாத்தியகி. நாம் இந்த ஓலையை ஏற்கவில்லை என்பதை பூதம் அறியட்டும். மண்ணில் காலூன்றி விண்ணில் தலை புதைத்து திசை நோக்கி நின்று மானுடருடன் ஆடும் நீல பூதம் என்றான் திருஷ்டத்யும்னன். சாத்தியகி நகைத்து, ஆம், அதை செய்வோம் என்றான். பாஞ்சாலரே, இதே நகரில் இதே பிழையை செய்ததற்காக கிருதவர்மனை நீங்கள் தேரிலேற்று கை தளைத்து கொண்டு வந்து அவை நிற்கச் செய்தீர்கள். திருஷ்டத்யும்னன், ஆம், அவன் செய்த பிழைக்கு அத்தண்டம் உரியதே. அது அரசருக்குரிய நெறி. அதில் எனக்கு மாற்று எண்ணம் இப்போதும் இல்லை என்றான். அரச நெறி நீள வேண்டுமென்றால் நூல் எழுதிய சொல் பிழைக்கலாகாது. ஆனால் நூலை மட்டுமே கற்று அறமாற்ற நுண்ணுணர்வு கொண்ட மானுடன் ஒருவன் அரியணை அமர வேண்டியதில்லை. பேரறம் ஒன்றுக்காக அனைத்து சொற்களும் கடந்து செல்லும் முடிவை எடுப்பதற்கே அங்கொரு அரசன் தேவையாகிறான். இன்றும் எனக்கு தயக்கமில்லை. இங்குள்ள எவர் இழைத்தாலும் ஓர் அரசனாக தண்டமளிக்க நான் தயங்க மாட்டேன். ஆனால் நீங்கள் எனக்கு இப்புவியில் இதுவரை எழுந்த அனைத்து சொற்களும் அளிக்கும் அறங்களுக்கு அப்பாற்பட்டவர். அது எனக்கான பேரறம் என்றே எண்ணுகிறேன். பிழை என்றால் என்னை சதுக்க பூதம் கொல்லட்டும். சாத்தியகி சிரித்து, பார்ப்போம் என்றான். திருஷ்டத்யும்னன் 3 படிகளில் ஏறி சதுக்க பூதத்தின் காலடிகளை அடைந்தான். மூங்கில் குழாய்க்குள் சுருட்டி போடப்பட்ட ஓலையை எடுத்து பூதத்தின் 2 கால்களின் நடுவே வைத்தான். இருவரும் 2 பக்கமும் கைகூப்பி நின்றனர். என் இணை இவன். இவன் பொருட்டு எப்பிழையையும் பொறுப்பதும் இவனுக்கென உயிர் துறப்பதும் என் கடன் என நினைக்கிறேன். இது பிழையெனில் இப்பெரும் பாசம் என்னை கை கால் பிணைக்கட்டும். இவ்வுழலை தடியால் என் தலை உடைந்து தெரிக்கட்டும். அவ்வண்ணமே ஆகுக என்றான் திருஷ்டத்யும்னன். பூதத்தின் இடது பெருவிரல் நகத்தை தொட்டு சென்னியிலும் விழியிலும் நெஞ்சிலும் சூடினான். சாத்தியகி அவ்வண்ணமே வணங்கி பெருமூச்சு விட்டான். சில கணங்களுக்கு பின் ஓலையை கையில் எடுத்தபடி படிகளில் இறங்கி வெளியே வந்தனர். இனி பூதம் முடிவெடுக்கட்டும் என்றான் திருஷ்டத்யும்னன். பாஞ்சாலரே, நீங்கள் இச்சொற்களை முதன்முறையாக சொன்னபோது என் உள்ளம் உருகி பொங்கி அலைத்தது. இங்கு பூதத்தின் காலடிகளில் மீண்டும் கேட்டபோது இதில் என்ன இருக்கிறது, இது மாறா பேருண்மை என தோன்றியது. நாம் இன்று இந்த நட்பை அடையவில்லை, 7வது முறையாக கண்டடைந்திருக்கிறோம் என்றான் சாத்தியகி. அவனை நோக்கி சிரித்தபடி, மேலும் உரையாடத் தொடங்கினால் எளிய சொற்களால் இக்காற்று வெளியை நிறைத்து விடுவோம் யாதவரே. வருக, துவாரகையின் அவை மன்றுக்குச் சென்று நிற்போம் என்றான் திருஷ்டத்யும்னன். இந்திரநீலம் 78வது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெற்றது. நன்றி.